ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே ஈவினிங்காக ஒரு கோயிலுக்கு போகிறோம். அது ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ ஸ்டைலாக நிற்கிறார் தலைவர். அதுக்கடுத்தது இது வந்து சண்டே விலாகு. சண்டே நாங்கள் இருக்கிற பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது. அப்போ அங்கே போகலான்னு சொன்னால் சரி அப்படியே கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். அந்த விளையாட விட்டதில் கொஞ்சம் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த சீசாவில் உட்காந்து விளையாண்டுருந்தான். அதில் அவங்க ஒருத்தனை இருக்கிறாங்காட்டி அவங்க அப்பாவை நீ கொஞ்சம் லைட்டாக உட்காந்து அமுத்துப்பா அப்படின்னு சொன்னான். உட்காந்து அவங்க அப்பா அமுத்த அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு குஷிப்பட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருந்தான். சரி அப்பா ஓகே அப்படின்ட்டு அடுத்த போகலாம்ப்பா அப்படின்ட்டு அந்த மேலே ஏறி இறங்குறதுல சரி நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஏறி இறங்கினான்னா நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி அவங்க அப்பா பக்கத்துலேயே நின்று அதை வந்து பார்த்துட்டே இருந்தாங்காட்டி அவரே போய் பிடிச்சிட்டு அவனே டர்ன் பண்ணி மேலே ஏறி அப்படியே பேக் சைடில் அப்படியே திருப்பிட்டு பேக் சைடில் போய் திருப்பி போய் ரிட்டன் பண்ணிவிட்டு வந்து பார்ப்பான். பார்த்துட்டு இப்போது நான் அப்படி இறங்குறேன் பாருங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்லுவான். இறங்குறத பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி இறங்கிட்டேன். அதனால் சரி ட்ரை பண்ணட்டும், அவனே முடிஞ்சிடும், ட்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே சொன்னோம். அப்படியே பாருங்கள், இப்போது கையை பிடிச்சி காலை எப்படி வைக்கணும்னு கேட்பான். இப்போ அடுத்தது பாருங்கள் டக்குன்னு இறங்குவான். ஆனால் இந்த பார்க்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அமைதியாக இருக்குது, கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது விளையாடுறதுக்கு. ஏன்னா சுற்றி இதாக இருக்குது, செடி கொடி இருக்கிறதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே இருக்கிற ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. பசங்களெல்லாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டோ செகண்டோ, அதுக்கப்புறம் தான் இதில் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இறங்கிட்டு வந்து தம்ஸ்அப் காமிப்போம் பாருங்க, என்ன ஏறி இறங்கிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஊஞ்சலில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாரு. அவங்க அப்பா உட்காந்து குழந்த மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இறங்கிட்டு நான் இன்னொன்று ஏற போகிறேன் அப்படின்னா சரி ஏறுப்பா அப்படின்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தான். எல்லாம் மாற்றி ஒன்று அப்படியே இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேப்டன் ஒன்று எல்லோரும் அப்பப்போ வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பார்க்குறக்கே நல்லா இருந்தது. ஒரு ஈவினிங் கூட பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னே சொல்ல. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தது, ரிலீஃபாக இருந்த மாதிரி இருந்தது. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தால் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. கடைசியில் ஊஞ்சலில் வந்து அவங்க அப்பா உட்காந்த ஊஞ்சலில் நானும் உட்காரேன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு 2 பேரும் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் தள்ளி விட்டார். அதை இன்னும் சந்தோஷமாயிட்டார் தலைவர். அப்புறம் நாங்கள் விளையாட விட்டுட்டு சரி வீட்டுக்கு போகலாமான்னு கூட்டிகிட்டு அப்படியே அவனுக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸு விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதுக்கு ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போய் ஒரு ட்ரெஸ் அவனுக்கு எடுத்துகிட்டு அங்கே இந்த பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தா, இது மினி குட்டி விலாக் தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.